ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நான் ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேங்க. அந்த நியூஸில் ஒரு விஷயம் ஏற்றப்பட வச்சிருந்து அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம எல்லாரும் சொல்கிறோம்ல, 2026 இருக்கோம், இந்தியா வல்லரசு ஆயிருச்சு, தமிழ்நாடு எங்கேயோ போயிடுச்சு, சமூக நீதி உள்ள தமிழ்நாடா? ஆமாம், சமூக நீதி உள்ள தமிழ்நாடு, பெரியார் தமிழ்நாடு, திராவிடர்கள் தமிழ்நாடு. அப்படி இருக்கிறப்ப இப்படியெல்லாம் நான் சொல்லங்க, நம்ம மக்கள் அப்படியெல்லாம் கிளப்பி விட்டுருக்காங்க இல்லையா, பெரியாரிஸ்ட், திராவிடர்கள், இவங்க எல்லாருமே. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரியா? வீடியோ பாக்குறீங்களா? இந்த இறுதி ஊர்வலம் வழக்கமான ஒன்று அல்ல. பெரியார் பண்ணின முக்கியமா இந்த வீடியோ எதுல வெளியிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, த நியூஸ் மினிட் தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனல்ல இருக்கு. தமிழ்நாட்டில் இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சாதிய தீண்டாமையின் நேர்த்தி சாட்சியம் இது. நாங்க தாழ்த்தப்பட்ட ஜாதி பறையம் போனவங்க அதுல ஊருக்குள்ள போகலாமா என்ன ரொம்ப கீழ்த்தரமா பாக்குறாங்க எங்களுக்கு பொது வழி பாதை எல்லாரும் போற மாதிரி நாங்களும் போகணும்னு ஆசைப்படுறோம். அது தப்பா? எல்லாருமே பொதுவா தூக்கின்னு போறதெல்லாம் போனா நாங்க தாழ்த்தப்பட்ட ஜாதின்றதுனால நாங்க குரு கோயில தான் போகணுமா? அவங்களுக்கு எல்லாம் நாங்க அடிமையாவே இருக்கணுமா? இப்படி ஆதங்கப்பட்டு பேசும் திருவண்ணாமலை மாவட்டம் மோத்தக்கல் கிராமத்தை சேர்ந்த தலித் மக்கள் சீரான பொதுவழி இருந்தும் ஆதிக்க சாதியினரின் பாகுபாடு மற்றும் காவல்துறை மிரட்டலுக்கு பயந்து இன்றும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அமைந்திருக்கும் மண்பாதையில் இறந்தவர்களின் சடலங்களை சுடுகாடு வரை கொண்டு செல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். ஒரு தித்தாச்சுனாக்க போனாக்க அது பட்டா இடம், முதல்ல பட்டா இடம், பட்டா எடுத்து வயிது, அந்த வயி மேல சுடுகாடு பாதி காட்டுறாங்க. இதுல ரோடு போட்டு தரல எங்களுக்கு. வண்டி போகாது, சுத்தமா போகாது. ஆள் குடிச்சு தள்ளி போகணும். மழை வந்தா ரொம்ப காலை வைக்க முடியாது. இப்படி காலை வச்சு அப்படி பைக்கிங் போடுவோம். அந்த களிமண் பூமி அது, அப்படி காலை வச்சு பைக்கிங் போகாது. கவர்மெண்ட் ரோடுக்கு அதில் கூட போயிடுறோம். இதுல எங்களுக்கு எதுக்கு காட்டணும் அந்த வைய? 2025 ஆயும் சுதந்திரமா எங்களால நடமாட முடியும். எஸ்சின்றது அங்க சுத்தி எதுவுமே இடம் கிடையாது. புறா மனுஷ இடம் தான் அது. புறாமே அவங்க வழியாதான் நாங்க அந்த இறந்த பாடி கொண்டு அடக்கம் பண்ணணும். திரும்ப இங்க பொதுப்பாதையில போலான்னாலும் 2000 கொடுத்தாரு போலீஸ் தடுக்குது. இன்னமும் நாங்க அந்த சேத்துல சகதியில் தான் நாங்க போயின்னு இருக்கிறோம். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இறுதி ஊர்வலத்தை பொதுவழியில் கொண்டு செல்ல முயற்சித்த போது காவல்துறையினரால் மோத்தக்கல் கிராம மக்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றம் வரை சென்று வாதாடி பொதுப்பாதையில் காவல்துறை பாதுகாப்புடன் இறுதி ஊர்வலத்தை நடத்த அனுமதி பெற்றுள்ளனர். உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் கூட அதிகாரிகள் யாரும் இன்று வரை அதனை மதிக்கவில்லை என மோத்தக்கல் கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோர்ட் உத்தரவு கொடுத்தோம், கலெக்டர் ஐயா தரணும், தாசில்தார் ஐயா தரணும். நீ சென்னை ஹைகோர்ட் நீ உத்தரவு வாங்கிட்டா இங்க பர்மிஷன் கொடுக்கணும் இல்ல? போலீஸ் தரப்புல என்ன கேக்குறாங்க? மக்கள் மத்தியில என்ன, மக்கள் புதுப்பாதையில போறதுக்கு பயப்படுறாங்க. போலீஸும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாடின்னு செட்டா போடுறோம். ஒரு 500 போலீஸுக்கு மேல ஊரை எங்க ஊரை வளைச்சு பாடி செத்தவங்களை நீ இந்த பாயில தான் போகணும், அந்த பாயில தான் போகணும்னு எங்களை துன்புறுத்துறாங்க. அதனால படிப்படியில ஜனம் என்ன பண்ணுது, அதுக்கு பயப்படுது. இந்த டெத்து கூட இதுல தூக்கின்னு போறதுக்கு தான் இருந்தோம். போலீஸ் நேத்துல இருந்து டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இதே ஊருக்குள்ள போகும்போது அதுதான் பண்ணுவோம் நாங்க. இந்த பிரச்சனை குறித்து காவல்துறையிடம் விளக்கம் கேட்ட போது அவர்கள் தரப்பில் எந்த போய் ஆகணும் அப்படின்னு போலீஸ் ஆட் பண்ணுவோம். இதே ஊருக்குள்ள போகும்போது அதுதான் பண்ணுவோம் நாங்க. காசு வெடிப்பீங்க, அது பண்ணுவீங்க, இது பண்ணுவீங்க, இதை வெட்டி அவங்க விட்டாதான் அது தெரியுங்க. நாங்க எங்க காலனிக்குள்ள அந்த கைனி வரியா நடந்து போகும்போது ஊரத்தாண்டி தான் ஒரு பூ போறதாலும் படம் செய்யணும், ஊரத்தாண்டி தான் பண்ணுவோம். இதே ஊருக்குள்ள போகும்போது அதுதான் பண்ணுவோம் நாங்க. இந்த பிரச்சனை குறித்து ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் தனிப்பாதை எதுக்கு? எங்களை தனிப்பாதை எதுக்குன்னு பொதுப்பாதை இருக்கிறதுல நாம அனுமதிக்கிறதுனால உங்களுக்கு என்ன கேட்ட போது அவர்கள் தரப்பில் எந்த பதிலும் அளிக்கப்படவில்லை. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு இந்த பிரச்சனையை DW தமிழ் எடுத்து சென்ற போது இந்த விவகாரத்தை தீவிரமாக பரிசீலிப்பதாகவும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும் மண்பாதையை பொதுப்பாதையாக மாற்றி சாலை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் பதிலளித்தார். ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் தனிப்பாதை எதுக்கு? எங்களை தனிப்பாதை எதுக்குன்னு பொதுப்பாதை. இந்த வீடியோ எல்லாரும் பாத்தீங்க இல்லையா? இப்போ இந்த வீடியோ என்ன சொல்றது, எனக்கு இந்த ஊரோட கலெக்டர் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, திரு கே தர்பகராஜ் IAS அண்ட் டாக்டர் M சுதாகர் IPS. இந்த தொகுதியோடைய எம்எல்ஏ பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா MP கிரி, DMK பார்ட்டி. ஓகே. திருவண்ணாமலை எம்எல்ஏ EV
வேலு அவங்க வந்து தெலுங்கன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடலைங்க. ஒருத்தங்க கமெண்ட்ஸ்ல வந்து போட்டிருக்காங்க பாத்துக்கோங்க. அப்புறம் நான் ஏதாச்சும் பண்ணேன்னு என்ன சொல்லிடுறேன். ஓகே, இப்ப என்னன்னா இந்த வீடியோஸ்ல இருக்கிறதெல்லாம் கேட்டீங்க இல்லையா? இப்போ நம்ம வந்து திராவிட கட்சி வந்து எதுக்காக அந்த காலத்துல இருந்து இப்ப திராவிடர்கள் எல்லாருமே சொல்றாங்க இல்லையா, சமூக நீதி அப்படின்னா என்னன்னா ஜாதிகள் மறுக்கிறது தான் வந்து சமூக நீதி. அதாவது ஜாதியே கிடையாது, எல்லாரும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு தான் சமூக நீதி. ஓகே, ஆனா அத சொல்லிதான் வந்து அந்த காலத்துல வந்து பார்ப்பனர்கள் இருந்தாங்க, பிராமின்ஸ் இருக்காங்க இல்லையா? அப்ப எஸ் இதெல்லாம் நடந்திருக்குதான். அப்ப வந்து தாத்தா பெரிய ஜாதி, மற்றவர்கள் எல்லாரும் வந்து இழிவுபடுத்த வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அந்த நமக்கு கீழே தான் எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு பிராமணர்கள் வந்து அந்த டைம்ல வந்து அந்த காலங்கள்ல வந்து மற்ற ஜாதிக்காரங்களை வந்து ரொம்ப இதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்காக வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா திராவிட கட்சிகள்லாம் அதை வந்து அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்ப நீங்க ஜாதிகள் வந்து வச்சுதான மக்களை வந்து இந்த மாதிரி பண்றீங்க, நாங்க அதை வந்து ஒழிக்கணும். பிராமணர்களை எதிர்த்து ஆரியர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஆரியர்களை எதிர்த்து தான் திராவிடம் வந்தது. அந்த ஆரியர்கள் என்னென்ன கோட்பாடு, ஜாதிகள் இது பண்ண ஜாதியை தான் முதன்மையா அவங்க வச்சிருந்தாங்க. ஓகே, வந்து எவ்வளவு கொடுமையா இருந்தது இல்ல. இப்ப நம்ம எல்லாருமே வந்து சொல்றாங்க இல்லையா, பெரியார் மண்ணு, நாங்க வந்து திராவிட கட்சிகள் எல்லாம் வந்து ஜாதி மறுப்பை வந்து ஆதரிக்கிறார்கள் அப்படிலாம் சொல்லி இதுல வந்து நம்ம சொல்றோம் இல்ல. நம்ம நாட்டுல நம்ம பாருங்களேன், இன்னும் எவ்வளவு முன்னேறாமல் இருக்கோம்ல. என்ன ஜாதி, எல்லாரும் மனிதர்கள் தானே, எல்லாரும் ஒரே மனிதர்கள் தானே. அப்படி இருக்கிறப்ப எல்லாருக்கும் ரத்தம் ஒன்னா தானே ஓடுது. அப்படி இருக்கிறப்ப இன்னுமே வந்து நம்ம மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்களேன். எல்லாருமே படிச்சிருக்காங்க, எல்லாரும் கோவிலுக்கு போறாங்க, எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க, எல்லாரும் நியாய தர்மம் எல்லாம் பேசுறாங்க. ஆனா ஒரு இறந்து போனவங்களுடைய ஒரு பொணத்தை வந்து எடுத்துட்டு போறதுக்கு, இறுதி சடங்கு செய்யறதுக்கு ஒருத்தங்க எடுத்துக்கிட்டு போறாங்க. அவங்கள கீழ் ஜாதி எஸ்சி இனத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பொது இடங்கள்ல வந்து எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்களேன், இன்னும் கொடுமை இல்ல இது. 2026ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது வந்து யாருக்கு அசிங்கம் தெரியுங்களா? நம்மள ஆட்சி செய்யறாங்க இல்லையா, அவங்களுக்கு தாங்க இது மிகப்பெரிய அசிங்கம். அதே மாதிரி நம்ம மக்கள் யாரு, நம்ம மக்கள் தான் எப்போதுமே வந்து அரசாங்கம் எந்த அளவுக்கு வந்து எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிளோ அதே மாதிரி நம்ம மனிதர்களும் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் தான். நம்ம வளர்ந்துட்டோம்னு சொல்றோம்ல, மனிதாபிமானத்துல இருக்கோம், நம்ம எல்லாரும் ரொம்ப ஓவரா பந்தா பண்ணிக்கிறோம்ல. இதுதான் மனிதாபிமானமா? ஒரு இனத்தை சார்ந்தவர்களை வந்து அடிமைப்படுத்தி அவங்க வந்து ஒரு பொது வெளியில செத்து போன ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு செகண்ட்ல உயிர் போயிடும். அப்ப வந்து நீ ஜாதியா, உயர்ந்த ஜாதியா, தாழ்ந்த ஜாதியா, அப்படிப்பட்ட ஆளா, இப்படிப்பட்ட ஆளா, எதுவுமே வந்து இருக்காது. அந்த ஒரு செகண்ட்ல எல்லாருக்கும் ஆன்மாதான். உயிரோட இருக்க வரைக்கும் தான் மனிதர்கள், ஆண் பெண் குழந்தை அந்த மாதிரியான பாகுபாடெல்லாம். செத்து போனதுக்கு அப்புறம் எல்லாருமே போனதான், நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், யாராவே இருக்கட்டும். அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்துட்டு ஜாதியை வச்சு மக்கள் எல்லாரும் ஒரு இனத்தை சார்ந்தவர்களை எப்படி கொடுமைப்படுத்துறீங்க பாருங்க. அந்த பணத்தை வந்து எடுத்துட்டு போறதுல உங்களுக்கு எல்லாம் என்ன, பொதுமக்கள் பொது வெளியா, இல்ல பொது வெளியில எடுத்துட்டு போக கூடாதா, அவங்களுக்குன்னு ஒரு தனியாவா? இதெல்லாம் வந்து நான் வந்து முன்னாடி வந்து இந்த ஜாதி பிரச்சனை இதெல்லாம் இது பண்றப்ப வந்து சீமானோட ஒரு ஸ்பீச் கேட்டிருக்கேன். அப்ப வந்து பணத்தை வந்து அவங்க சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போறப்ப அவங்களோட இடத்துல இல்லாம மத்த இடங்கள்ல எடுத்துட்டு போக சொல்லுவாங்க அப்படின்னு. ஆனா இந்த வீடியோ பார்த்துட்டு தான் அது உண்மைங்கிறத வந்து நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்படி எல்லாம் கூட இருந்திருக்காங்கன்னு பாருங்களேன், எப்படி அவங்க வருத்தப்பட்டு அவங்க சொல்றாங்கன்னு பாக்குறீங்கல்ல. நீங்களாம் என்ன படிச்சு பணம் வச்சுக்கிட்டு மனிதர்களா இருக்கிறதுல உங்களுக்கு எல்லாம் என்ன பிரயோஜனம்னு நினைக்கிறீங்க? இப்படியே ஒருத்தங்களை பண்றது. அப்புறம் வந்து முக்கியமா வந்து போலீஸ்காரங்க அவங்க எல்லாருக்குமே இப்ப ஒரு மக்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க, இது வந்து சமூக நீதி. இப்ப வந்து நம்ம எல்லாருமே வந்து ரைட்ஸ் இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த தீண்டாமை ஒழிப்புக்காக வந்து அதற்காகவே வந்து சட்டங்கள்லாம் வந்து நிறைய இயற்றி இருக்காங்க. ஓகேவா, அது வந்து ஒரு அஃபென்ஸ் மாதிரி தான் ஒருத்தங்களை வந்து இந்த மாதிரி பண்றது. அப்படி இருக்கப்ப அவங்க போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றப்ப எங்களுக்கு கோர்ட்ல உத்தரவு வாங்கி
வச்சுக்கிட்டு வந்திருக்கப்ப கூட நீங்க என்னடானா அவங்கள அந்த கோர்ட்டோட ஆர்டரை கூட மதிக்காம போலீஸ் கிட்ட போய் கேட்டா உங்களுக்கு வந்து அதுல கிடையாது, அந்த இடத்துல போகக்கூடாது அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல வந்து நீங்க சமூக நீதியை பின்பற்றீங்கன்னு தெரியல. ஏன்னா போலீஸ் எல்லாருமே வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே வந்து சிஎம்க்கு கீழே தானே இருக்கு. சிஎம் வந்து திராவிட கட்சியை சார்ந்தவர் தான் அல்லவா? அப்ப திராவிட கட்சியை சார்ந்தவர்னா பெரியாரிஸ்ட், ஓகே, ஜாதி மறுப்பு கொள்கை இதெல்லாம் கடைபிடிக்கக்கூடிய நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை இன்னுமே வந்து வச்சிட்டு இருக்கீங்களே, அப்ப உங்களுக்கும் பார்ப்பனர்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு காலத்துல ஆரியர்கள் அதாவது பார்ப்பனர்கள் இந்த மாதிரி வந்து ஜாதி மக்களை வந்து இழிவுபடுத்துறாங்க, அவங்கள வந்து இந்த மாதிரி அவதூறு பண்றாங்க, கோவிலுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க, வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க, தொட்டா குத்தம் இருமுனா குத்தோன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி தானங்க திராவிடர்கள் எல்லாரும் நாங்க அதெல்லாம் சரி பண்ணிடுவோம், நாங்க வந்து பெரியாரை கடைபிடிக்கிறோம், எங்க பெரியார் தான் ஊரு ஊரா போய் ஜாதி மறுப்பை செஞ்சாரு தெரியுமா, ஜாதிகள் இல்லைன்னு சொன்னாரு, கோவிலுக்குள்ள எல்லாம் போய் எல்லாரையும் கொண்டுட்டு போய் விட்டாரு அப்படிலாம் சொல்லி இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட 50-60 வருட காலமாக இந்த நாட்டை அப்படித்தானே ஆட்சி செஞ்சுட்டு வரீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல 60 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அது இன்னுமே இந்த தமிழ்நாட்டுல நடக்குது இல்ல. அப்ப பார்ப்பனர்களுக்கும் திராவிடர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே கிடையாது, 2 பேருமே ஒண்ணுதான். 60 வருஷத்துக்கு முன்னாடி நாட்டுல எப்படி ஜாதி கொடுமை இருந்ததோ அது இன்னுமே தொடர்கிறது தானே. அப்ப இதுல என்ன வேறுபாடு இருக்கு? ஒரு வேறுபாடும் இல்ல. போலீஸோட வேலை என்ன? ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அதை வந்து சரி பண்ணி அவங்கள 2 பேர் வந்து இது பண்றாங்கன்னா, நீங்க என்ன பொது இடம்னு சொல்றது? கவர்மெண்ட் சொத்து தானே ரோடு. அப்ப அந்த ரோட்டுல வந்து எஸ்சின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த மக்களும் வரி செலுத்துறாங்க தானே. அப்ப ஒரு கவர்மெண்டோடைய சொத்து அந்த ரோடு. இப்ப பணக்காரங்களா இருக்கட்டும் உயர் ஜாதிக்காரங்கள் மட்டும் அந்த ரோடை வந்து போட்டு அந்த ரோட்ல வந்து காசை கொடுத்து போடல இல்லையா. இப்ப தேர்தல்ல ஜெயிக்கிறீங்கன்னா நீ பெரிய அது என்னது கோடீஸ்வரங்களா இருக்கட்டும் உயர் ஜாதியை சார்ந்தவர்கள் மட்டும் ஓட்டு போட்டு நீங்க ஜெயிக்கல இல்லையா. உங்களுக்கு யாரு சம்பளம் தர்றாங்க சொல்லுங்க பாக்கலாம்? வெறும் வந்து உயர் ஜாதியை சார்ந்தவர்களும் பணக்காரர்களும் மட்டுமா உங்களுக்கு சம்பளம் தர்றாங்க? அவங்களுடைய வரிப்பணத்துல மட்டுமா நீங்க சம்பளம் வாங்குறீங்க? இல்ல இல்லையா. எஸ்சி காரங்கன்னு நீங்க சொல்றவங்களும் கீழ் ஜாதின்னு நீங்க குறிப்பிடப்படுபவர்களும் தான் அவங்களுடைய வரிப்பணத்துல தானே சம்பளம் வாங்குறீங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு இனிக்குது தானே. அந்த சம்பளம் வாங்குறப்ப அந்த பணம் நோட்டை பாக்குறப்ப ஐயோ இது வந்து எஸ்சி காரங்க வந்து வரிப்பணத்துல வந்து வாங்கின காசு, அதனால இதை எனக்கு வேண்டாம் அப்படின்னு தூர போடுறீங்களா? சொல்லுங்க. இப்போ ஒருவேளை வந்து ரோடு போடுறவர் ஒரு எஸ்சியா இருந்திருந்து அந்த ரோட்டை போட்டிருக்கவர் எஸ்சியா இருந்திருந்து நீங்க வந்துட்டு அந்த ரோட்டுல போகாம இருக்க போறீங்களா? இல்லதானே. அப்ப எப்படி வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? ரோட்டுல மனிதர்கள் போறதுல என்னங்க? இப்ப உங்க வீட்டுக்குள்ளதான் சேர்க்கல, சரி போய் தொலைங்க, சரியா? ரோட்டுல போறதுக்கு என்ன? இதுல என்ன ஒரு போய் கேட்டா அதுக்கு பதில் என்ன பதில்? கவர்மெண்ட்ல போலீஸ்காரங்க சொல்ற பதிலா இது? புடிச்சு போட்டு என்ன நீங்க இப்படி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாது, போவாங்க, காமனான ரோடு தான் இது, எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்க கலெக்டரா இருக்கட்டும், அங்க இருக்க எம்எல்ஏவா இருக்கட்டும், எம்பியா இருக்கட்டும், அங்க இருக்க போலீஸ்காரங்களா இருக்கட்டும், அவங்க அப்படி சொல்லியிருந்தாங்க அது நியாயமா இருந்திருக்கும். அதுதாங்க திராவிடர்களுடைய கொள்கையினுடைய சிறப்பா இருந்திருக்கும். இது திராவிடர்களின் கொள்கையா? யாரப்பா அந்த பெரியாரிஸ்ட்? அவங்க எல்லாம் கொஞ்சம் வாங்க, ஆவுனா பெரியார் தூக்கிக்கிட்டு வந்துடுறீங்கல்ல, இதெல்லாம் உங்க கண்ணுல தெரியலையா? ஐயோ இதெல்லாம் தெரியாது தானே உங்களுக்கு. மத்ததெல்லாம் மட்டும் தெரியும். எங்க பெரியாராக்கும் அப்படியாக்கும் இப்படி சொன்னாராக்கும். அந்த பெரியார் சொன்ன கொள்கைன்னு நீங்க ஜாதி மறுப்புன்னு சொல்றீங்க, அதுல ஒன்னையாச்சும் ஃபாலோ பண்றீங்களா? இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது, போய் கொடி தூக்கிக்கிட்டு போக வேண்டியதானே, அங்க போய் நிக்க வேண்டியதானே. அதெல்லாம் செய்யறது கிடையாது. யாருடா கிடப்பா அவங்களை அடிக்கலான்ட்டு இருக்க வேண்டியது. இது என்ன சொல்றதுன்னு தெரியலங்க.
அப்புறம் பொது இடம் இருக்குது. பொது இடம் இருக்கிறப்ப உங்களுக்காக ஒரு தனியான ரோடு போட்டு தருவேன் அப்படிங்கறதெல்லாம் எவ்வளவு ஒரு அசிங்கமான செயலா இல்ல? அது என்ன தனியா ஒரு ஜாதிக்கு ஒரு ரோடு, இன்னொரு ஜாதிக்கு ஒரு ரோடு? அப்ப சம்பளம் கூட நீங்க வாங்காதீங்க. உண்மையாவே வந்து நீங்க எல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரிலங்க உங்களை எல்லாம். அப்ப சம்பளம் வாங்காதீங்க. யாருமே எஸ்சி பீப்புள்னு சொல்றீங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து வரி வாங்காதீங்க. அவங்க தொட்டு கொடுக்குற காசுல தானே எல்லாம் பண்றீங்க. அவங்க வந்து வயல்ல வந்து எல்லாம் பண்றதுல தானே எல்லாருமே சாப்பிடுறீங்க. அப்ப யாருமே சோறு சாப்பிடக்கூடாது, சரியா? என்ன இது? அதே மாதிரிதான் வேங்கை வயல்ல போயிட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு தண்ணியில வந்து மலத்தை குடிக்கிற தண்ணியில வந்து மலத்தை கலக்குறது, இதெல்லாம் உங்களுக்கு கேவலமா இல்ல? மனிதர்களா நீங்கெல்லாம்? தயவு செஞ்சு நீங்களா மனிதர்களா இருக்க தகுதியே கிடையாது. இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு யாரா இருந்தாலுமே, உங்களுக்கு உயர்ந்த ஜாதி உங்களுக்கு தாழ்ந்த ஜாதி அதெல்லாம் இல்ல, உங்களுக்கு ஒருத்தங்களை பிடிக்கலன்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க. உங்களுக்கு ஓகேப்பா, அந்த ஜாதிக்காரங்களே உனக்கு பிடிக்கல, என்ன பண்ணும்? பேசாம போயிடணும், சரியா? அதை விட்டுட்டு அவங்க குடிக்கிற தண்ணியில போய் மலத்தை கலக்கலாமா? இதோட ஒரு ஒரு கேவலமான விஷயத்த வந்து உலகத்துல சொல்றல, இந்த யூனிவர்ஸா இதுல வந்து மனிதர்களை தவிர வேற எந்த ஒரு உயிரினமும் செய்யாது. நீங்கெல்லாம் வெட்கி தலை குனிய வேண்டிய ஒரு காரியம் இது, ஓகே? அதை விட்டுட்டு நீங்க எல்லாம் சமூக நீதி பத்தி பேசிட்டு இருக்கீங்க இல்லையா? அப்புறம் இந்த வீடியோல ஒருத்தர் சொல்றாரு பாருங்களேன், நாங்க வந்து படிப்பறிவு இல்லாத மக்கள், அதனால வந்து நீங்க வந்து சொல்றீங்கல்ல, படிச்சுட்டு போனாங்க, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, அது இதெல்லாம் சொல்றீங்கல்ல, பாத்தீங்கல்ல அவர் எப்படி புலம்புறாரு அந்த ஐயா? நாங்க படிக்காத ஏழை ஜனங்கள் அப்படின்னா, அப்ப ஜாதியே ஒழிக்கல திராவிடத்துல இருக்கவங்க எல்லாம். அதே மாதிரி ஒரு ஏழ்மை, அதாவது அவங்க சொல்றபடி, அவங்க கூற்றுப்படி சொன்னா கீழ் ஜாதியில இருக்கவங்களை படிக்க வைக்க உயர்த்தல, படிப்பை வந்து அவங்களுக்கு கொடுக்கல கல்விய, ஓகே? அப்புறம் அவங்களுக்கான பொருளாதாரத்தை நீங்க ஏற்படுத்தி கொடுக்கல. 1000 ரூபாய் கொடுத்துட்டு அவங்க எல்லாரையும் அடிமையாக்கி வச்சிருக்கீங்க, அப்படிதானே அர்த்தம்? அப்புறம் வந்து பட்டாசு வெடிப்பாங்க. ஏங்க இதெல்லாம் ஒரு பேச்சா? யாருப்பா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? ஏன்பா கீழ் ஜாதியில போலீஸ் தானே சொல்லியிருக்காங்க, கீழ் ஜாதியில இருக்கவங்க எஸ்சியில இருக்கவங்க மட்டும்தான் பட்டாசு வெடிக்கிறாங்களா? சொல்லுங்க, வேற யாருமே வெடிக்கிறது கிடையாதா? அவங்க வெடிக்கிறது மட்டும்தான் உங்க கண்ணுல வந்து அப்படியே குத்துதா? ஊர்ல இருக்க வேற யாருமே பட்டாசு போய் பாருங்க, சிட்டியில கூட ரோடா பட்டாசு வெடிக்கிறது, சரியா? தட்டுறது ஏன்? அப்ப ஜெயின்காரங்க பட்டாசு வெடிச்சா இனிக்குது, ஓகே? பெரிய பெரிய மந்திரிகள் அமைச்சர்கள் வர்றப்ப ரோடு ஃபுல்லா பட்டாசு வெடிச்சு எங்க எல்லாரும் காதுலையும் அப்படியே காது உடஞ்ச ரத்தம் வர்ற மாதிரி வந்துட்டு பிச்சுக்கிட்டு ரத்தம் வர்ற மாதிரி பட்டாசை போட்டு விட வேண்டியது. அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியல. இப்ப வந்து அவங்க ரோட்டுல வந்து போரே பட்டாசு வெடிக்கிறப்பதான் உங்களுக்கு எல்லாம் வந்து தெரியுதா? இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்கா? இப்ப திராவிடர்கள் ஆவுன பார்ப்பனர்கள் இது பண்ணாங்க, பார்ப்பனர்கள் அப்படி செய்தார்கள், பார்ப்பனர்கள் இப்படி செய்தார்கள். பார்ப்பனர்கள் அவங்க வந்து பண்ணுனாங்கதான், இல்லையெல்லாம் சொல்ல கிடையாது. அட்லீஸ்ட் அவங்க பண்ணியிருந்தாங்க, அவங்க வழியில கொஞ்சமாச்சும் அவங்க பண்ணாங்க. அவங்க பண்ணினதோட எல்லாம் 10 மடங்கு திராவிடர்கள் அதுக்கு பண்ணிட்டீங்க. சோ அவங்களை எதிர்த்த நீங்க இன்னைக்கு அதே விஷயத்த தான் வந்து செய்யறீங்க. எனக்கு இந்த ஒரு இதுல வந்து ஒரு விஷயத்த போட்டு காமிக்கணும்னு நினைச்சேங்க நானு. இதுல வந்து சீமான் அண்ணாவுடைய ஒரு ஸ்பீச் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை வந்து நான் போட்டு காமிக்கிறேன். கொடுமை சனாதன ஒழிப்பு. எது சனாதன ஒழிப்பு? அதுக்கான முயற்சி அம்மையார் ஜெயலலிதா பிராமண பெண், சரி, சனாதன கோட்பாட்டை உருவாக்கிய குலத்தில் வந்தவள். ஆனால் திருச்சியிலே தலித் எழில்மலை என்கிற ஒரு தமிழ் குடியை, ஒரு குடிமகனை பொது தொகுதி திருச்சியிலே பாராளுமன்ற உறுப்பினருக்கு நிறுத்தி அது ஒழிப்பிற்கான என்று கூட சொல்ல வேணாம், முயற்சி, ஒரு முயற்சி. தாழ்த்தப்பட்ட சமூகமாக வைக்கப்பட்ட அருந்ததிய மக்கள் அவர்களிலே பிறந்த கணவான் அவர் வீட்டிலே கட்சியில் ஒரு நிலங்களுக்கு சமைத்து வைக்கிறார்கள். அவன் இழிசாதி தாழ்ந்தவன் என்று எவரும் அவர் வீட்டில் சாப்பிடல. அந்த செய்தி இருந்து அவர் அடுத்த நிகழ்வுக்கு அவர் சமைக்கல. ஏன் சமைக்கல? நீங்க ஏன் சாப்பாடு ஏற்பாடு பண்ணல? இது ஜெயலலிதா அம்மையார் கேள்வி. அழுகிறார். ஏன் அழுகிறீங்க தனபால்? ஏன் அழுகிறீங்க? அம்மா, நான் தாழ்த்தப்பட்டவங்கிறனால எந்த சாதிய தீண்டாமை பார்த்துக்கிட்டு இவங்க யாரும் என் வீட்டுல சாப்பிடுறது இல்லையம்மா. நான் சமைச்ச சாப்பாடு நான் என் வீட்டுல சமைக்க ஆள் வச்சுதான் சமைச்சேன். நான் அதை செஞ்சுட்டேங்கிறதுக்காக தீட்டு சாப்பிடலாமா, அவங்க சாதியை பார்த்துக்கிட்டு சாப்பிடலாமான்னு அந்த அம்மா இந்த தடவை நான் சமைச்சிருந்தனால இந்த வீணாத்தாம அந்த சாப்பாடு போகும், அதனால நான் சமைக்கலம்மான்னு சொன்ன உடனே அந்த அம்மா அடுத்த முறை அவரை உணவுத்துறை அமைச்சரா போட்டாங்க.
இப்போ இந்த வீடியோல அது கேட்டீங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோங்க. சீமான் அண்ணா ரொம்ப அழகா அதுல பேசியிருப்பாரு. அது என்ன சொல்றது, அது இடிச்சு இல்ல, அது வந்து புரட்சி அல்ல, அது ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லி அழகா சொல்லியிருப்பாரு. இதுல பாத்தீங்க இல்லையா, இப்ப பார்ப்பனர்கள்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து பார்ப்பனர்கள் தான். ஆனா இருந்தாலும் அவங்க வந்து சனாதனம், ஜாதியை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க முயற்சி செஞ்சிருக்காங்க இல்லையா. ஆனா பார்ப்பனர்கள் வந்து செய்யறதெல்லாம் கொடுமை, அவங்க செய்யறதெல்லாம் வந்து அநியாயத்தின் உச்சம்னு ஒரு காலத்துல போராடின இன்னும் திராவிட கட்சிகள் இன்னுமே வந்து ஜாதியை வந்து தூக்கி நிப்பாட்டிட்டு இருக்காங்கிறதாங்க உண்மை. ஓகே, ஆனா இது யாருக்குமே நமக்கு தெரியறது இல்லையா. இதுதான் வந்து உங்களுடைய ஜாதி ஒழிப்பா? என்ன சார், எவ்வளவு ஒரு கொடுமையான சமூகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு பாருங்க மக்களே. மனிதர்களா முதல்ல மாறுங்க. இந்த மாதிரியான அநியாயங்கள், அக்கிரமங்கள்லாம் பண்ணாதீங்க. வாழ்க்கை ஒரே ஒரு டைம் தான். லைஃப் இஸ் வெரி வெரி அன்சர்டன். ஓகே, நாளைக்கு என்ன நிகழ போகும், வாழ்க்கை என்ற புத்தகத்தில் நாளைய பக்கங்கள் வந்து என்ன சொல்றது, நமக்கே தெரியாத பக்கங்கள். இன்னைக்கு உயிரோடு எந்திரிப்போமான்னு நமக்கு தெரியாது. ஆனா அதுக்கு இடையில நம்ம என்ன மாதிரியான மனிதாபிமானமற்ற செயல்களை செய்யறோம் இல்லையா. இதெல்லாம் செஞ்சுட்டு கடவுளை போய் நம்ம கும்பிடுறோம்ல, அதனால என்ன பயன்? யோசிச்சு பாருங்க மக்களே. நம்மளா திருந்தாத வரைக்கும் மாற்றம் என்பது நம்மிடம் வர வேண்டும். ஓகேவா, நமக்குள்ள வரணும். அதுதாங்க உண்மை. அதே மாதிரி வந்து திராவிடர்கள், திராவிட கட்சிகள் இவங்க எல்லாரும் என்ன மாதிரியான ஒரு டிராமாஸ் வந்து போடுறாங்கிறத பாத்துக்கோங்க. இதுக்கப்புறமும் மக்கள்லாம் வந்து என்ன முடிவு பண்ண போறீங்கன்னு தெரியல. எனிவே மக்களே, ரொம்ப ஆதங்கமா இருந்தது இந்த வீடியோ. அதுக்காக தாங்க இதை போடணும்னு சொல்லிட்டு போட்டேன். நன்றி மக்களே.